ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின் ஹோம் ஸ்டடி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் டேட்டு 28/3/2024. ஃபர்ஸ்ட்டு டேட்டு அண்ட் டைம் பற்றி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு டேட்டு. இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது ஏப்ரல் 27. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் விண்டோ. நம்ம அப்ளை பண்ணிட்டோம். மேபி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அத வந்து 2/5 to 4/5 அந்த 3 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பிரிலிமினரி எக்ஸாமோட டேட் வந்து ஜூலை 13, 2024. ஆஸ் யூசுவல் வந்து 9:30 to 12:30 வரைக்கும் 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ண அப்புறம் தான் வந்து என்னன்னு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் அண்ட் வேகன்சி பார்க்க போறோம். டெபுட்டி கலெக்டர், டிசி வந்து 16 வேகன்சி இருக்கு. டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் ஆஃப் போலீஸ் வந்து 23 இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 14 இருக்கு. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல 21 இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல 14 இருக்கு. டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ல வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ல வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு. டோட்டலா வந்து 90 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து இன்னும் ரிவைஸ்ட் ஆகும். அதாவது இன்க்ரீஸ் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏஜ் லிமிட் இப்போ ஜூலை 1, 2024 வரைக்கும் அவங்க எத்தனை ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்குறாங்க. எல்லா போஸ்டிங்க்கு பாருங்க. மினிமம் ஏஜ் வந்து 21 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 21 கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் 34 தான் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்ல வந்து ஃபார் கேண்டிடேட்ஸ் பொசஸிங் பிஎல் டிகிரி அவங்களுக்கு மட்டும் 35 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 21 வந்து 1/7/2024 கம்ப்ளீட் ஆயிருக்க ஏஜ் தான் பார்ப்பாங்க. அன்னைய டேட்டுக்கு எத்தனை ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்செஷனு எல்லாத்துக்குமே +5 ஏஜ். அதாவது எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி முஸ்லிம்ஸு, பிசி முஸ்லிம்ஸு, எஸ்சி, எஸ்டிஏ எல்லாருக்கும். அப்புறம் விடோஸு எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே இங்க கொடுத்துருக்க ஏஜ்ல இருந்து +5 வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இங்க 34னா அங்க 39, 35னா அங்க வந்து 40 அப்படி கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து டிசபிலிட்டிஸ்க்கு அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் ஏஜ் கன்செஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். காமனா எல்லாமே குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவல் எல்லாருக்குமே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ டெப்டி கலெக்டருக்கும் வந்துட்டு அதான் வந்துட்டு ஏன்னா டிகிரி தான். நெக்ஸ்ட் டிஎஸ்பிக்கும் வந்து டிகிரி தான். இதுல வந்து பிளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து பார்ப்பாங்க. அதாவது நேஷனல் அவார்ட்ஸ் ஏதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி வச்சு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்றதையும் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஏன்னா டிஎஸ்பின்றதால. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் டிகிரி தான். அண்ட் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் ப்ரிஃபரன்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த பிகாம், பிஎல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ப்ளஸ் வந்து இந்த டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸு இதுல வந்து 2மே வந்து பிகாம், பிஎல் வந்து இருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் எய்தர் பிகாம் ஆர் வந்து பிஎல் டிகிரி வித் வந்துட்டு எது கூடனா டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் முடிச்சிருக்கணும். இது வந்து ஒண்ணு பிகாமா இருக்கணும், இல்ல பிஎல்லா இருக்கணும். அந்த மாரி ப்ரிஃபரன்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் டாக்ஸ்க்கு மட்டும். அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு மட்டும் டிகிரி இருக்கணும். பிளஸ் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிகாம், பிஎல் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுவும் வந்துட்டு என்னன்னா டிகிரி தான். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் டிகிரி தான். இதுல அதே மாரி இதுலயும் வந்து ப்ரிஃபரன்சஸ் சில டிகிரிக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும். இல்லைனா ரூரல் சர்வீஸ் ஆஃப் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட். இதுவும் பிஜி. டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் இதுவும் பிஜி தான். டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜி. அது வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஇஓக்கு வந்து டிகிரி தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஓக்கும் வந்து டிகிரி தான். அதுக்கப்புறம் சில போஸ்டிங்க்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு 2 போஸ்டிங்க்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கக்குள்ள மென், உமன்னு பிரிச்சிருக்காங்க. 2 போஸ்டிங்ன்றப்போ டிஎஸ்பிக்கும், டிஓக்கும். டிஎஸ்பிக்கு வந்து ஹைட் வந்து மென்னா இருந்தா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். டிஓக்கும் 165 சென்டிமீட்டர் தான். ஹைட்ட பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு 165. செஸ்ட் மெஷர்மென்ட் வந்து நார்மலா 86 இருக்கணும்.
இதே டிஓவா இருந்தா 89 இருக்கணும். +5 வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். 86 +5 வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கணும். இதுவும் +5 வந்து எக்ஸ்பான்ஷன். அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்போ. மூச்ச இழுத்திருக்கும்போது எக்ஸ்பாண்ட் ஆகுற சைஸ் இத சொல்லியிருக்காங்க. வெயிட் அப்படிங்கக்குள்ள வெயிட் வந்து டிஎஸ்பிக்கு வந்து நாட் அப்ளிகபிள். நான் வெயிட்லாம் வந்துட்டு எதுவும் சொல்லல. ஆனா டிஓக்கு வந்துட்டு 50 கேஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உமன்க்கு வந்து பார்க்கக்குள்ள டிஎஸ்பி அண்ட் டிஓ 2க்குமே ஹைட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஹைட் 155 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செஸ்ட் மெஷர்மென்ட்லாம் எதுவும் குடுக்கல. செஸ்ட் மெஷர்மென்ட்டோ இல்ல வெயிட்டோ வந்துட்டு எதுவுமே அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் பத்தி பார்க்கலாம். பிரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கக்குள்ள ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் தான். 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். அது டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியிருக்கும். ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதாவது 10த்துக்குள்ளார உள்ள புக்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அது 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலா 200 கொஸ்டின்ஸ். இன்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படிங்கக்குள்ள 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்ஸ் வரும். அதே 3 ஹார்ஸ் எக்ஸாம் தான். 9:30 to 12:30. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இது எல்லாருக்கும் சொல்றது தான். ஆனா மெரிட்ல எடுத்தா தான் கிளியர் பண்ண முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 90. அதாவது ஓசிக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கக்குள்ள 4 பேப்பர் வந்துட்டு எழுதணும். அதாவது எல்லாமே இது வந்துட்டு மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப். எஸ்ஏ ரைட்டிங் எஸ்ஏ மாரி எழுதிட்டு இருக்கணும். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப். பிரிலிம்ஸ்ங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் 1 மார்க் மாரி இருக்கும். இது வந்து ஃபுல்லா எஸ்ஏ டைப்ல வந்துட்டு எழுதிட்டு இருக்கணும். பேப்பர் 1ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 3 ஹார்ஸ் 100 மார்க்ஸ். பேப்பர் 2 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். அது டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ். அது 3 ஹார்ஸ் 250 மார்க்ஸ். பேப்பர் 3யும் ஜெனரல் ஸ்டடீஸ் தான். டிகிரி ஸ்டாண்டர்ட் 3 ஹார்ஸ் 250. பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் 3 ஹார்ஸ் 250. டோட்டலா வந்து இன்டர்வியூக்கு ஒரு 100 மார்க். டோட்டலா வந்து 850 மார்க்ஸ். இது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ்ன்னு சொல்லி அது எப்போதும் சொல்றது தான். இவங்க அதாவது பேப்பர் 1ல மட்டும் 40 எடுத்துருக்கணும். 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் அப்படிங்கக்குள்ள 40 எடுத்தா மட்டும் தான் மத்த 3 பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுல வந்து 40 எடுக்கல, இதுல ஃபெயில் ஆயிட்டோம்னா இந்த பேப்பர் எல்லாம் கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பிரிலிமினரி எக்ஸாம்க்கு வந்து ₹100. மெயின்ஸ் எக்ஸாம் பிரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு வந்து பிரைஸ் வந்து 200 ஃபீஸ். இதுலயும் வந்து ரிலாக்சேஷன் நெறைய பேருக்கு இருக்கு. விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. ஃப்ரீ தான். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆஸ் பர் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிலபஸ் பிரிலிம்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்புக்குள்ள உள்ள சிலபஸ் மொத்தம் இதுல வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும். அதுல 9 யூனிட்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஒரு யூனிட் மட்டும் ஆப்டிடியூட் அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். காமனா எப்போதும் இருக்கிறது தான். யூனிட் 1ல ஜெனரல் சயின்ஸும், யூனிட் 2ல வந்து கரண்ட் ஈவெண்ட், யூனிட் 3ல வந்து ஜியோகிராஃபி, யூனிட் 4ல வந்து ஹிஸ்டரி, 5ல வந்து இந்தியன் பாலிட்டி, 6 வந்து இந்தியன் எக்கானமி, 7ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம், யூனிட் 8ல வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, யூனிட் 9ல வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 10ல வந்து இது 25 கொஸ்டின்ஸ்க்கு, யூனிட் 9 வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ்க்கு. யூனிட் 10 வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது வந்து 25 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. 6th to 10th வரைக்கும் உள்ள மேத்ஸ் புக் மட்டும் இந்த சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிளஸ் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து குடுக்குறோம். லிங்க் குடுக்குறோம். நீங்க வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சேனல வந்து எப்போதும் மாரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.